அண்மை செய்தி. திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரி எதிரே சிலிண்டர்கள் வெடித்து வீடுகள் தரைமட்டமாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூரில் சிலிண்டர்கள் வெடித்து ஏராளமான வீடுகள் தரைமட்டமாகி இருக்கிறது. ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்ததில் அடுத்தடுத்த வீடுகளில் தீ பரவி தொடர்ச்சியாக 4 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் வீடுகள் தரைமட்டமாகி இருக்கிறது. குடியிருப்புகளுக்குள் செல்ல வழித்தடம் இல்லாததால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாமல் பாதிப்படைந்திருக்கும் நிலையை பார்க்க முடிகிறது. குடியிருப்புகளுக்குள் செல்ல வழித்தடம் இல்லாததால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் விஜயன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விஜயன், சொல்லுங்க, இந்த வெடி விபத்தானது எப்போது ஏற்பட்டது? சிலிண்டர்கள் வெடித்து வீடுகள் தரைமட்டமாகி இருக்கும் நிலையில் தற்போது அங்கு என்ன சூழல்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரிக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளில் தான் இன்னைக்கு இப்ப 4 சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடிச்சு பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல அந்த பகுதியில் இருந்த லைன் வீடுகள்ல 42 வீடுகள் இந்த வெடி விபத்துல இடிந்து தரைமட்டமாயிருக்கு. அதாவது இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அந்த தீயை அணைப்பதற்காக வழித்தடம் இல்லாதனால தீயணைப்பு துறையினர் வாகனங்களோட உள்ளே செல்ல முடியாம தற்போது வெளியில இருக்கிறாங்க. அதாவது அடுத்த வீடுகளுக்குள்ள தீ பரவி வருவதால அந்த ஏற்கனவே இருந்த அந்த லைன் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த 6 சிலிண்டர்கள் தற்போது வெடிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலை தற்போது அந்த பகுதியில் காணப்படுவதால அங்க ஒரு பெரும் பரபரப்பு காணப்படுது. அதாவது திருப்பூர் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி எதிர்ப்புறம் தான் இந்த எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதி இருக்கு. இந்த பகுதியில சாயாதேவி என்பவருக்கு சொந்தமான இடத்துல 20க்கும் மேற்பட்ட அந்த லைன் வீடுகள், அதாவது தகர செட் அமைச்சு அந்த வீடுகள் இருக்குது. இந்த நிலையில தான் இந்த லைன் வீட்டுல இருந்த ஒரு சிலிண்டர் இன்னைக்கு மதியம் திடீர்னு வெடிச்சது. தொடர்ந்து அருகில் இருந்த அடுத்தடுத்த வீடுகள்ல 4 சிலிண்டர்கள் வெடிக்குது. இதனால அந்த பகுதி முழுவதும் முழு தீ மளவளவென பரவி வருது. இதுல நல்வாய்ப்பா யாருமே அந்த வீடுகள்ல இல்லாதனால வெறும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த வீடுகள்ல பொதுவா வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் அந்த திருவண்ணாமலை மாவட்டம் பகுதியை சேர்ந்த மக்கள் அதிக அளவுல வசித்துட்டு வர்றாங்க. இவர்கள் இன்னைக்கு காலையில அருகில் இருக்கக்கூடிய அந்த பின்னலாடை நிறுவனங்களுக்கும் அந்த கட்டிட பணிகளுக்கும் வேலைக்கு சென்றதுனால வீடுகளுக்குள்ள யாரும் இல்லாதனால பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவ இடத்துல இதனை பார்த்த உடனே, இந்த தீ விபத்தை பார்த்த உடனே அருகில் இருந்தவர்கள் இந்த லைன் வீடுகள்ல இருந்து வெடிச்சத்தம் கேட்டதை தொடர்ந்து அந்த உடனடியா அந்த சிலிண்டர்கள் வீடுகளுக்குள்ள இருந்த சிலிண்டர்கள் உடனடியா வெளியே எடுத்துட்டு தற்போது வச்சுட்டு வர்றாங்க. மேலும் தீ பரவாமல் இருப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் எடுத்துட்டு உடனடியா அந்த தீயை அணைக்கக்கூடிய பணிகள் தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா இந்த இடத்திற்கு செல்வதற்கு போதுமான வழித்தடம் இல்லாதனால தீயணைப்பு துறையினுடைய வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாமலும் தனியாரினுடைய வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாமல் ஒரு பாதிப்பான ஒரு நிலை காணப்படுது. இந்த வெடி விபத்து நடந்த பகுதிகளுக்கு சென்று அருகில் இருந்த தண்ணீரை கொண்டு தற்போது அந்த மக்கள் அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த வீடுகளுக்குள்ள இருந்த அந்த டிவி, பீரோ, சமையல் பொருட்கள், அதாவது இருசக்கர வாகனங்கள்லாம் முற்றிலும் எரிந்து சேதமாயிருக்குது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயன்.